டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எல்ஐசி வலைதள பக்கத்தில் இந்தி இடம் பெற்றதாக எல்ஐசி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே எல்ஐசி வலைதள பக்கத்தின் இந்தி இடம்பெற்றதாக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமாக ஒன்றாக இருக்கக்கூடிய ஆயுள் காப்பீட்டு கழக எல்ஐசி, அதாவது இந்தியாவில் முழுவதும் குறிப்பாக இந்தி பேசாத மாநிலங்களிலும் வாடிக்கையாளர்கள் இருந்து தற்பொழுது அந்த எல்ஐசி இணையதள முகப்பு பக்கத்தில் ஹிந்தி மொழியில் மொத்தம் மாறி இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இணையதள பக்கத்தை காண்பதில் எந்த பெரும் குழப்பத்துக்குள்ளும் பெரும் சிக்கலுக்குள் உள்ளாகியிருந்தனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த எல்ஐசி முகப்பு பக்கம் இந்தியில் வெளியிட்டது தொடர்பாக அவர் ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். தற்பொழுது எல்ஐசி நிறுவனத்தின் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் காரணமாக அந்த முகப்பு பக்கம் இந்தியில் பெயர் மொழி மாறியதாக தற்பொழுது அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எல்ஐசி மூலம் அதாவது பலர் ஆயுள் காப்பீடு உள்ளிட்டவைகளை செய்து வருகின்றனர். அதே போல அந்த ஆயுள் காப்பீட்டு உரிய விவரங்களையும் அந்த எல்ஐசி இணையதளம் பக்கத்தில் சென்று அந்த விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான வகைகளை பார்க்க நேரிட்டது. ஆனால் இந்த சர்வர் கோளாறு காரணமாக இந்த எல்ஐசி முகப்பு பக்கம் இந்தியில் மொழி மாறியதால் அதாவது வாடிக்கையாளர்களும் இன்னலுக்கும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் அவர் கண்டனம் தெரிவித்திருந்ததை அடுத்து உடனடியாக எல்ஐசி நிறுவனத்தின் சார்பில் அதாவது அந்த கோளாறானது சரி செய்யப்பட்டு தற்போது மொழி மாற்றம் என ஒரு ஐக்கானானது தற்போது அதில் தெரிய வருகிறது. அந்த மொழி மாற்றத்தில் இந்தியிலிருந்து ஆங்கிலம் மாற்றி அந்த தங்களது விவரங்களை வாடிக்கையாளர்கள் பெறலாம் எனவும் தற்போது எல்ஐசி நிறுவனம் தரப்பில் தற்போது இணையதளங்களில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மொழி இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.